வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சொன்னோம். ஸ்ரீ காளியம்மனையை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ராமன்யா. நீ நம்முடைய எஸ்கே அர்ஜுனமணி பாகவத தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு திருப்பு முனை. அதாவது திருமணத்துக்கு பின்னாடி யாருக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் இருக்க போகுதுங்கிறத ஜோதிட அறிவுன்னு தெளிவா சொல்ல போறாங்க. இதுக்கு என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும். இதுல பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். அந்த ஐடியாவை நீங்க பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையை திருமணத்திற்கு பிறகு ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும், பாசிட்டிவ் சேஞ்சஸ் வேணும்னா நான் இந்த ஐடியா சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணும்போது வாழ்க்கையில் நடக்குங்க. அதாவது நீங்க இப்பதான் முதல் முறை நம்மளுடைய எஸ்கே வீடியோஸ் பாக்குறீங்க, இல்ல வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, தயவு செய்து உங்களோட விலை மதிப்புல இந்த வேல்யூபிளான இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூட பெல்லை கிளிக் பண்ணிட்டு நான் அந்த வீடியோஸ் உடனடியா வந்துகிட்டே இருக்கும். நீங்க எப்போ நம்ம வீடியோஸ்னா கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்மளோட எஸ்கே நீங்க கன்சல்டன்சி வேணும், ஜாதகம் பார்க்கணும், இல்ல குடும்ப பிரச்சனைகளுக்கு ஜோதிட வகையில் நீங்க தீர்வு காண பிரியப்பட்டீங்கன்னா நீங்க நம்பர் இருக்கு, எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணி கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த திருமணத்திற்கு பிறகு யாருக்கெல்லாம் திருப்பணி பார்ப்போங்க. அதாவது பொதுவா திருமணம் எடுத்தாலும் என்ன பண்ணுவோம், 7ஆம் பாகம் பார்ப்போம் இல்லையா? அடுத்தபடி என்ன பண்ணுவோம், 2ஆம் இடத்தை பார்ப்போம். 7ங்கிறது பாத்தீங்கன்னா பொது மாரகஸ்தானம் பிளஸ் திருமணஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் சொல்றது இந்த 7ஆம் இடங்க. இந்த 7ஆம் இடத்துல உயிர் காரத்துன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை, அடுத்தபடியா நட்பு கூட்டாளிகள் இந்த 7ஆம் இடத்துல ஒளிஞ்சிருக்குங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு அடுத்து குடும்பம், புரியுதா இல்லையா? தனஸ்தானங்கிறது 2ஆம் இடம். அப்போ உங்களுடைய குடும்பஸ்தானம் எப்படி இருக்கணும், உங்களுடைய 7ஆம் ஸ்தானம் எப்படி இருக்கணும்ங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துலயும் இந்த 2ஆம் இடத்துலயும் வலுவான கிரகம் அமர்ந்திருக்குன்னா உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்குங்க, பெரிய திருப்பமுனை இருக்குங்க. அதாவது 7ஆம் பாவாதிபதி பத்தி நான் பேசல, உடனே கமெண்ட் பண்ணாதீங்க. 7ஆம் பாவாதிபதினு கேட்காதீங்க. 7ஆம் இடத்துல 7ஆம் பாவகத்துல யார் வேணா இருக்கலாம், ஆனா வலுப்பெற்ற கிரகமாக இருக்கணும். அடுத்தபடியா 2ஆம் இடத்துல ஒரு வலுப்பெற்ற கிரகம் இருக்குனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமணத்திற்கு பிறகு திருப்புமுனை கம்பல்சரியா இருக்குங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம காலபுருஷ தத்துவமே எடுத்துப்போம். இந்த காலபுருஷ தத்துவத்தை நான் சொல்றேன். நீங்க மேச லக்னமா இருக்கீங்க சார், மேச லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, புரியுதா? 7ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. சார் 7ல சனியாச்சு சார், சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம், வலுப்பெற்ற கிரகம் அமர்ந்திருக்கா. அடுத்தபடியா 7ஆம் இடத்துல துலாத்துல சனி பகவான் உச்சம் அங்க, புரியுதா? அப்போ இங்க சனி உச்சமாகிறார் இல்லையா, வலுப்பெற்ற கிரகம் இல்லையா? அப்போ என்ன சார் நடக்கும்னா திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வசந்தமான முன்னேற்றமான திருப்புமுனை கண்டிப்பா அமையுங்க. அதாவது அங்க வலுதான் பார்க்கணுமே தவிர கிரகத்தோட காரத்துவம் அங்க வெளிப்படாது. அந்த 7ஆம் இடத்துல வலுப்பெற்ற கிரகம் அமரும்போது 7ஆம் இடம் அங்க வலுப்படுது, புரியுதா? 2ஆம் இடத்துல வலுப்பெற்ற கிரகம் அமரும்போது 2ஆம் இடம் வலுப்படுது, புரியுதா? அதே சமயத்துல இன்னொரு விதி இருக்கு இந்த இடத்துல. இது 2 வலுவா இருக்கு, ஆனா எனக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம் ஆயிட்டானா அங்க 50% மாறிடும். எஸ், ஏன் நான் சொல்றேன்னா அமர்ற வீடுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு சமம் அல்லது நட்புங்கிற முறையிலாச்சும் இருக்கும். இல்ல பகையா இருந்தா கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். பட் ஆனா அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு நிஷ்பலம் ஆயிடக்கூடாது, ஏன்னா வீடு அங்க நீச்சம் ஆயிடக்கூடாது. சோ இத பாத்துக்கோங்க. அடுத்தபடியா இன்னொரு விதி சொல்றேன் பாருங்களேன். இந்த விதி எப்படி சார்னா, ஆணா இருந்தா சுக்கிரன், பெண்ணா இருந்தா செவ்வாய். இப்போ இயற்கையா உங்களோட ஜாதகத்துல சுக்கரன் உச்சமா இருக்காரு, சுக்கரன் வலுவா இருக்காருன்னா, சுக்கரன்னா பாத்தீங்கன்னா ஆண்களோட கலஸ்திர காரகம். இவர் எப்படி சார் இருக்கலாம்னா உச்சமா இருக்கலாம், ஆட்சியா இருக்கலாம், எல்லாம் திக்பலம் பெற்றிருக்கலாம். இப்படி இந்த நிலையில இருக்கும்போது உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கு வாழ்க்கையில, ஏதோ ஒரு முன்னேற்றம். மேரேஜ் பிறகு திருப்புமுனை கம்பல்சரி இங்க கொடுப்பாரு. அதே மாதிரி பெண்ணுக்கு இங்க செவ்வாய் வருவார். ஆணுக்கு சுக்கரன், பெண்ணுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் நல்ல நிலையில இருக்காருன்னா கண்டிப்பா கல்யாணத்துக்கு பிறகு கணவர் உங்களை நல்லா வச்சுப்பா, நல்ல திருப்புமுனை இருக்குங்க. இதே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பெண்ணுக்கு செவ்வாய் இருக்காரு, கூட குருவும் வந்துட்டாருன்னா
சூப்பருங்க. 10ல செவ்வாய் திக்பலம். அப்போ நல்ல கணவன், நல்ல ஒழுக்கமான கணவன், நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேரேஜ்க்கு பிறகு. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த 10ல செவ்வாய் இருக்காருன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதகம், எந்த லக்ன அமைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து இங்க செவ்வாய் இருக்காரு பெண்ணோட ஜாதகம்னா அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை வெகு சிறப்பாக என்பது நிதர்சனமான உண்மைங்க. அடுத்தபடியா வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துக்கு அந்த அதிபதி இருப்பார் பார்த்தீங்களா, அந்த லக்னாதிபதி வந்து உச்சமான ஜாதகமோ இல்ல அந்த லக்னத்துக்கு இணையான ஒரு ஜாதகமோ நீங்க பாக்குறீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்கலாங்க. இப்ப நான் இதுல 3 சொல்லியிருப்பேன். என்னன்னா சொன்னேன், 2ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் வலுவற்ற கிரகம் அமர்ந்திருக்கும் ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில திருப்புமுனை சொல்லியிருக்கேன். அடுத்தபடி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆணாக இருந்தால் சுக்கிரனும் பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் மிக வலுவாக இருந்தால் அவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு திருப்புமுனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது 2ஐயும் நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா இது நம்ம போய் பிறந்து வர முடியாது. இது வந்து பிறக்கும் போது ஆண்டவன் போடக்கூடிய கணக்கு. புரியுதா? இந்த கணக்கை எப்படி சார் முறியடிக்கிறதுன்னு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. 3வது நான் என்ன சொன்னேன், உங்களுடைய லக்னாதிபதி யாரோ, புரியுதா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதி உச்சமான லக்னத்தை கொண்ட பெண்ணை நீங்க திருமணம் பண்றீங்க அல்ல ஆணை திருமணம் பண்றீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணத்துக்கு பாண்டிங் நல்லா இருக்கும், இணைப்பு நல்லா இருக்கும். அந்த இடத்துல திருமணத்துக்கு கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க துலா லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன லக்னம் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, துலாம்ங்கிறது என்னது, சுக்கிர பகவான். அவர் எங்க உச்சமாகிறாரு, மீனத்துல. புரியுதா? அப்போ மீன லக்னம் பொண்ணு நீங்க கட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாழ்க்கைக்கு திருமணத்துக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ மீன லக்ன பொண்ணா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மீன லக்ன பையனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுங்க, கடக லக்ன பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணுங்க. ஏன் சார்னா கடகத்துல அங்க குரு உச்சம். புரியுதா? இது ஒரு பாயிண்ட். இல்லைன்னா நீங்க வந்து சார் நான் மகர லக்னம் சார் உதாரணம் சொல்லுங்க சார்னா, நீங்க மகர லக்னமா இருக்கீங்களா, துலா லக்னம் பொண்ணை கட்டுங்க, இல்ல துலா லக்னம் பையனை கட்டுங்க. அப்ப என்ன உங்களுக்கு, உங்க லக்னாதிபதி இந்த வீட்டுல உச்சம், இந்த லக்னத்துல உச்சம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். இது ஒண்ணு. அடுத்து இது சார் இது இல்ல சார், வேற இன்னொரு ஆப்ஷன் சொல்லுங்க சார். இப்போ நீங்க வந்து அதே துலா லக்னமா இருக்கீங்க, ஆனா பொண்ணு பார்த்தீங்கன்னா வேற லக்னமா இருக்காங்க. பட் அவங்க ஜாதகத்துல சுக்கன் உச்சமா இருக்காரு, சுக்கன் மட்டும்தான் உச்சமா இருக்கும். ஏன்னு சுக்கன் உச்சமா இருக்காருன்னா தாராளமா கட்டலாம். ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு ஆக்குபை கறக்கணுவாங்க யார் வருவா, சுக்கன் வருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில திருமணத்திற்கு பிறகு சுபிட்சம் உண்டாகும். சோ நம்ம 2 விதி நம்மளால மாத்த முடியாது. புரியுதா? நம்ம 2ஆம் வீடு 7ஆம் வீடு இங்க அமர்ற கிரகம் நம்மளால மாத்த முடியாது. அதே மாதிரி சுக்கரன் அமர்ற இடத்தையும் நம்மளால மாத்த முடியாது, செவ்வாய் அமர்றது நம்மளால மாத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் மாத்த முடியும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா தேடி அலசி, புரியுதா இல்லையா, நமக்கு நான் 3வது விதி சொன்ன தெரியுமா, அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி அந்த லக்னாதிபதி எந்த லக்னத்தை உச்சமாகிறோ அந்த லக்ன வரணை நம்ம தேடி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளும் போது நமது வாழ்க்கைங்கிறது சுமிச்சமிக்க வாழ்க்கையாகவும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாகவும் முன்னேற்றம் தரக்கூடிய வாழ்க்கையை அமையும் என்று சொல்லி, புரியுதா, நான் உங்களை வேறொரு காலம் சந்திக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி பார்க்கணும், இல்ல கன்சல்டன்சி வேணும், இல்ல திருமண பொருத்தங்கள் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், இல்ல நியூமராலஜி பார்க்கணும், வீடு கட்ட போறேன், வாஸ்து பார்க்கணும், மனைவி சாஸ்திரம் பண்ணணும், இது மாதிரி எல்லா விதமான அனைத்து விதமான ஜோதிட பிரச்சனைகளுக்கும் நாம தீர்வு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு கன்சல்டன்சி வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு எப்ப வேணா கால் பண்ணுங்க. கால் கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.